பேரம் பேசுனாங்க, சமரசம் பண்ணாங்க. அப்ப அது என்ன கணக்கு இருக்கு? கட்சியில மேடைகள்ல பேசுறது நீங்க பொலிட்டிசைஸ் பண்ணலாம். டிஎம்கேக்கு வந்து ஒரு கார்னர் பண்றதுக்கு ஏடிஎம்கே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது பண்ணாங்கன்னு அப்படி வச்சுக்கோங்க. நீதிமன்றத்துல எப்படி இந்த வக்கீல் எப்படி இந்த வாதத்தை வைப்பாரு? என்ன கணக்கு எனக்கு புரியலையே. திமுக கொடி போட்ட ஒரு கார்ல வந்து அவர் தம்பியை கூட்டு போறாங்கன்னா எதுக்கு வேலை? செய்யறவங்க கொடியவாது கழட்டி வச்சுட வேண்டாமா? அது ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கணுங்கிறக்கா ட்ரை பண்றாங்களா? நீ செய்றீங்க, அது சொந்தக்காரங்களா இருந்திருக்கலாம், பந்தக்காரங்களா இருந்திருக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? லோக்கல்ல போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கெட்ட பேர் வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். ஓகே. அப்ப கொடிய கழட்டிட்டு போகணுங்கிற ஒரு சாதாரண கூறு வேண்டாமா? கொடி போட்டா பண்ணீங்கன்னா நான் பாருங்க டிஎம்கே பின்னாடி நிக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றதுக்காகவா? எதிர்க்கட்சிகள் கட்டாயம் பண்ணணும். இது வந்து பதில் சொல்லப்பட வேண்டிய கேள்வி. எதுக்கு வந்து இது அரசியலாக்கப்படுதான் அரசியலாக்கப்படணும்னு நான் சொல்றேன். அரசியல் கட்சிகள் ஏன் பேச மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். புரியுங்களா? அரசியலாக்கப்படுறதுங்கிற ஒரு பாவமோ குற்றமோ இல்ல. அரசியல் கட்சிகள் கையில் எடுத்தாதான் ஒரு பிரச்சனை வந்து வெளிச்சத்துக்கு வரும். புரியுங்களா? ஊடகங்கள் பேசினா கூட ஊடகங்கள் சொன்னதை அரசியல்வாதிகள் என்டார்ஸ் பண்ணணும். அவர்கள் கையில் எடுக்கணும். ஏன்னா ஊடகங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது. ஊடகங்கள் வந்து வெளிச்சத்துக்கு தான் கொண்டு வர முடியும். ஆனா ஆக்ஷன் எங்க இருக்கும்? உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து கட்சிகள் கையில் எடுத்தாதான். இந்த விஷயத்துல கட்சிகள் கையில் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் போனா போதும் ஊடகங்கள் ஒரு ஆக்ஷன். அப்ப இது அரசியலாக்கப்பட்டிருக்கா எனக்கு தெரியாது. அரசியலாக்கப்படணும்னு நான் சொல்றேன்.